வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொரியல்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு கேரட் பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவில் இருக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு காய் எடுத்து நசுக்கி பாருங்கள். நசுக்கப்பட்டுச்சுன்னா நல்லா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% 90% வரைக்கும் வேக விட்டால் போதும். இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பை மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஒரு குழிக்கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே சம அளவில் எடுத்துகிட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க, கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும். கூடவே 2 வரமிளகாய் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் செவக்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கேரட்டு பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சு காய்கறியோடு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அப்போ தாளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட்டு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சாதத்தை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு தேவையான அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே நறுக்கின வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் அது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க. தேங்காய் நல்லா வறுத்து விடலைன்னா சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா வறுத்து விட்டுட்டு வடித்த சாதத்தை அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சாப்பாடு சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் எதுலேயும் உப்பு சேர்க்கல. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விடலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா இந்த டைமில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். காலை நேரத்தில் வேலை டென்ஷன் எதுவும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால மதியம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.